திருவிக நகரில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பொற்கொடி தோல்வியை கண்டுள்ளார். அங்கு தாவேக வேட்பாளர் பல்லவி வெற்றி பெற்றுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மதுரை மத்திய தொகுதி தாவேக வேட்பாளர் முஸ்தபா வெற்றி பெற்றுள்ளார். அந்த தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தோல்வியை தழுவியுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று அரக்கோணம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் காந்திராஜ் வெற்றி பெற்றுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அரக்கோணத்தில் திமுக வேட்பாளரை விட 22,758 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்துள்ளார். அதே வேளையில் அரக்கோணத்தில் அதிமுக வேட்பாளர் சு ரவி 3ஆம் இடத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருவிக நகரில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பொற்கொடி தோல்வியை கண்டுள்ளார். அங்கு தாவேக வேட்பாளர் பல்லவி வெற்றி பெற்றுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மதுரை மத்திய தொகுதி தாவேக வேட்பாளர் முஸ்தபா வெற்றி பெற்றுள்ளார். அந்த தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தோல்வியை தழுவியுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று அரக்கோணம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் காந்திராஜ் வெற்றி பெற்றுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அரக்கோணத்தில் திமுக வேட்பாளரை விட 22,758 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்துள்ளார். அதே வேளையில் அரக்கோணத்தில் அதிமுக வேட்பாளர் சு ரவி 3ஆம் இடத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருவிக நகரில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பொற்கொடி தோல்வியை கண்டுள்ளார். அங்கு தாவேக வேட்பாளர் பல்லவி வெற்றி பெற்றுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மதுரை மத்திய தொகுதி தாவேக வேட்பாளர் முஸ்தபா வெற்றி பெற்றுள்ளார். அந்த தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தோல்வியை தழுவியுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று அரக்கோணம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் காந்திராஜ் வெற்றி பெற்றுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அரக்கோணத்தில் திமுக வேட்பாளரை விட 22,758 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்துள்ளார். அதே வேளையில் அரக்கோணத்தில் அதிமுக வேட்பாளர் சு ரவி 3ஆம் இடத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருவிக நகரில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பொற்கொடி தோல்வியை கண்டுள்ளார். அங்கு தாவேக வேட்பாளர் பல்லவி வெற்றி பெற்றுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று அரக்கோணம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் முஸ்தபா வெற்றி பெற்றுள்ளார். அந்த தொகுதியில் திமுக வேட்பாளரை விட 22,758 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்துள்ளார். அதே வேளையில் அரக்கோணத்தில் அதிமுக வேட்பாளர் சு ரவி 3ஆம் இடத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருவிக நகரில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பொற்கொடி தோல்வியை கண்டுள்ளார். அங்கு தாவேக வேட்பாளர் பல்லவி வெற்றி பெற்றுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மதுரை மத்திய தொகுதி தாவேக வேட்பாளர் முஸ்தபா வெற்றி பெற்றுள்ளார். அந்த தொகுதியில் திமுக சார்பாக போட்டியிட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தோல்வியை தழுவியுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதேபோன்று அரக்கோணம் தொகுதியில் தாவேக வேட்பாளர் காந்திராஜ் வெற்றி பெற்றுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அரக்கோணத்தில் திமுக வேட்பாளரை விட 22,758 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்துள்ளார். அதே வேளையில் அரக்கோணத்தில் அதிமுக வேட்பாளர் சு ரவி 3ஆம் இடத்திற்கும் தள்ளப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.